அதாவது நிலை பெற்றுவிட்ட கட்சி இப்பொழுது விஜய். அவர் பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். சாதாரணமாக அவர் பெரும்பான்மையை பெற முடியாமல் கவர்னர் ஆட்சி வர வேண்டும் என்றால் கவர்னர் அதை காலம் தாழ்த்தி முடிவு செய்யலாம். ஆனால் பெரும்பான்மை பெற்றுவிட்ட ஒரு ஆட்சி தன்னுடைய ஆட்சியை கலைத்து கொண்டு நான் மக்களிடம் போகிறேன், என்னால் தவறான மனிதர்களை வைத்துக் கொண்டு ஆள முடியாது என்று சொல்லி கவர்னரிடம் சொல்வாரே ஆனால் உடனடியாக தேர்தல் வைக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும். பழைய காலம் போல் இழுத்தடிக்க முடியாது. ஏனென்றால் தேர்வு பெற்ற ஒரு ஆட்சியினுடைய பரிந்துரை அது. உடனடியாக தேர்தலை மக்கள் சந்திக்கலாம். நீங்கள் பெரும்பான்மையை தாருங்கள், நான் நேரிய ஆட்சியை நடத்தி காட்டுகிறேன் என்று சொல்லுங்கள். இன்னும் தகுதி வாய்ந்த சிறந்த வேட்பாளர்களை போடுங்கள். எங்களை போன்றவர்கள் கூட அதை அறிய முடியவில்லை. ஒரு இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் செய்ய போகிறார்கள் என்று அந்த புரட்சி வீணாக போக்கடித்து விடப்படக்கூடாது என்பதனால் அந்த அக்கறையினால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த அரசியல்கள் முடியட்டும். தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்துக்குள் நுழையட்டும். ரெண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட கட்சிகள் சிறந்த கொள்கைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்தன. தமிழ், இந்தி எதிர்ப்பு என்று பலவற்றை. ஆனால் கடைசியிலே என்ன ஆனார்கள் என்றால் ஊழல்தான் ஆட்சியினுடைய ஒரே முடிவு என்று அவர்கள் வந்தார்கள். ஆகவே தமிழுக்காக நெல்லுங்கள், இந்தியை எதிர்த்து நிற்பதில் முனைப்பாக இருங்கள். பாராளுமன்ற இடங்களை குறைப்பதற்காக அவர்கள் முயல்வார்களே, ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலனை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் நேரே எதிர்கொள்ள வேண்டிய நிலையெல்லாம் இருக்கும். திராவிட கட்சிகள் ஊழலானவை என்பது வேறு. ஆனால் அதனுடைய அடிப்படை கொள்கைகள் தமிழ் மண்ணை தனி தன்மையுடையதாக உருவாக்கியிருக்கிறது. அவற்றில் தேவையானதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சி பலத்தோடு நீங்கள் நிற்பீர்களே, ஆனால் மக்கள் புரட்சி வெல்லும். உங்களால் இந்த நேரிய ஆட்சியை ஒரு மனிதன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய குறைபாட்டை மனுவாக அளித்து அதற்குரிய பரிகாரத்தை 10 நாளில் பெற வேண்டும். அதற்கு எம்எல்ஏ தயவு கூடாது. ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்கு செல்லுகின்ற விதவை பெண் தன்னுடைய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு எம்எல்ஏனுடைய தயவை நாடக்கூடாது. எந்த குவாரிகளையும் எம்எல்ஏக்கள் தேடக்கூடாது. வனங்களை அழிக்கக்கூடாது, ஆற்று மணலை சுரண்டக்கூடாது, மலைகளை தகர்க்கக்கூடாது என்பது போல ஒரு ஆட்சி இந்த மண்ணிலே உங்களால் நிலைநாட்டப்படுமேயானால் நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு நாடாள முடியும். இல்லாவிட்டால் வேலுமணியையும் மற்றவர்களையும் வைத்துக்கொண்டு புதிய குவாரிகளை உருவாக்கி கொண்டு இந்த ஆட்சி வீணாக போய்விடும். மக்கள் புரட்சி தோற்றுவிடும் என்பதனால் அந்த அக்கறையோடு நான் சொல்லுகிறேன். உங்களுடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நீங்கள் கொண்ட கொள்கை வெல்ல வேண்டுமானால் தவறான மனிதர்களை துணைக்கு வைத்துக் கொள்ளாதீர்கள். தவறான மனிதர்களை வைத்துக் கொண்டு சரியான செயலை செய்ய முடியாது.